தயவு உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது ஏதோ ஒரு நாள் ஏதோ 2 நாள் கிடையாது, வாழ்நாளெல்லாம் நீங்கள் செல்வ நாளாய் நீங்கள் வாழ்வீர்கள். அவருடைய மிகுந்த தயவினால், எல்லாம் சொல்லுங்க மிகுந்த தயவினால், நல்லா சொல்லுங்க மிகுந்த தயவினால் தங்கள் வாழ்நாளை செல்வ நாளாக வாழ்ந்தார்கள். சார், தயவு உங்க வாழ்க்கையில் வரும்பொழுது ஏதோ ஒரு நாள் ஏதோ 2 நாள் கிடையாது, வாழ்நாளெல்லாம் நீங்க செல்வ நாளாய் நீங்கள் வாழ்வீர்கள். வாழ்நாளெல்லாம் செல்வத்தின் நாட்களை அவர் உங்களுக்கு தருவார்கள். ஆமென். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டி கொண்டு. சார், தயவு உங்கள் வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் வீடு கட்ட மாட்டீங்க, ஊரையே கட்டுவீங்க. நான் மிகப்படுத்தி பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆண்டுடைய வார்த்தையை பாருங்க. அவர்கள் வீடு கட்டுவார்கள் போடல, அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டி கொண்டு. பட்டணங்களை கட்ட கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். வெறும் வீடு கட்டுறதுக்காக வரல, ஊரையே கட்டுறதுக்காக வந்திருக்கிறோம். ஆமென். என்ன வார்த்தை பாருங்க. பூமியை கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகளும் நிறைந்த வீடுகளையும், எம்டியான ஹவுஸ் இல்லை, ஃபுல் ஃபர்னிஷ்டு. ஆமென். சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும், வெட்டப்பட்ட துறவுகளையும், ஏராளமான திராட்சை தோட்டங்களையும். ஆமென். ஒளிவ தோட்டம் தோப்புலாம் வருது. ஆமென். ஒளிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆமென். ஆமென். எப்படி போட்டிருக்கு பாருங்க. கிரேட் குட்னஸ். எல்லாம் சொல்லுங்க கிரேட் குட்னஸ். எல்லாம் சொல்லுங்க பெரிய தயவு. ஆமென். உங்கள் மேலே கடவுளுடைய தயவு வரும்பொழுது வீடு இல்லை சார், ஊரையே கட்டுவீங்க. ஆமென். ஊரையே கட்டுவீங்க. கட்டுகிற ஒரு கிருபை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். பட்டணங்களை நீங்கள் கட்டுவீர்கள். ஆமென். நகரங்களை நீங்கள் கட்டுவீர்கள். உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். எல்லாம் சொல்லுங்க கடவுளுடைய தயவு செல்வமான வாழ்வை தருகிறது. ஆமென். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ஆமென். தி புக் ஆஃப் ரூத் அவ சொல்றா, எனக்கு எதனால இப்படி தயவு கிடைச்சிச்சு? ஏன்னா பொறுக்க போனால் அந்த நிலத்தையே சொந்தமாக்கி கொண்டார். That's a favor.